டக்டிக் சமையலில் பேச்சுலர் சிக்கன் செய்யலாம் வாங்க. நம்ம சேனலில் பேச்சுலர் ரெசிபி கேட்டாங்க, அதனால் இன்றைக்கி நம்ம பேச்சுலர் சிக்கன் செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, 2 வரமிளகா, மல்லி, கசகசா. அந்த மல்லி நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு இதில் வதக்கணும். மல்லியும் பட்டை மிளகாவும் இந்த கிரேவிக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 தக்காளி மேஷ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் நைஸாக அரிஞ்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கின பிறகு இதில் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இதில் மசாலாவே இவ்வளோ தான், நம்ம அரைச்சி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேணும். இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இதோட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி வதக்கணும். அதோட நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட இது மேக்ஸிமம் 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் மட்டன் பிரியாணிக்கான ரெசிபி போடுறேன். அதுவும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த சிக்கன் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வேக வைக்கணும். இந்த அளவுக்கு வந்த பிறகு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா பேச்சுலர் சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டக்டிக் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.